ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த இரவுக்குள்ளாகவே இந்த வராகி அம்மாவின் வார்த்தைகளை கேட்டுட்டீனா கண்டிப்பா நாளைக்கே நீ நினைச்சதெல்லாம் நல்லபடியாக நடந்துடும். உன் விருப்பங்களை நிறைவேற்றி உன் வாழ்க்கைக்கான புண்ணியத்தை உன் கைகளில் சேர்ப்பதற்காகவே இந்த வராகி அம்மா அவசரமாக உன்னை பார்க்க வந்திருக்கேன். ஏன்னா நல்லதை செஞ்சு நன்மைகளை சேர்த்து வச்சிருக்க நீ உன் வாழ்க்கையில் புண்ணியங்களை அனுபவிக்க போகிறாய். எல்லாமே இனி உனக்கு நல்லதாக நடக்கும்படி இந்த வராகி அம்மா செய்ய போகிறேன். இந்த உலகத்தில் பல பேர் இன்னமும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறதுக்கு காரணம் அவங்களுக்கு திறமை இல்லைன்னு இல்லை, எல்லாருக்கும் நிறைய திறமைகளையும் தகுதிகளையும் நான் கொடுத்து வச்சுருக்கேன். ஆனால் நேர்மையான எண்ணமும் நியாயமான வாழ்க்கை முறையும் கொண்டவர்கள் கொஞ்சம் கஷ்டப்பட தான் செய்வாங்க. உன்னுடைய நேர்மைக்கும் நியாயத்துக்கும் இப்போது நீ கஷ்டப்படுறத போல இருந்தாலும் கூடிய சீக்கிரம் மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமா நீ வாழத்தான் போகிறாய் என் செல்லமே. உன்னுடைய நல்ல மனசுக்கு ஏற்றாற் போல நீ செஞ்ச புண்ணியத்துக்கும் உன் தகுதிக்கும் திறமைக்கும் ஏற்றாற் போல உனக்கான வாழ்க்கையை நான் உயர்த்தி தரதான் போகிறேன். அதுக்கேற்ற ஒரு நல்ல விஷயத்தை தான் நாளைக்கே உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்க வந்திருக்கேன். வாழ்க்கையை பற்றி பொதுவாக யார் என்ன சொல்லி கொடுத்தாலும் எவ்வளவு சொல்லி கொடுத்தாலும் அவ்வளவா புரியாது. ஆனால் வாழ்க்கையை அவங்கவுங்களுக்கு அனுபவமாக எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கும். அப்போது தெளிவாக புரிஞ்சிருவேன் செல்லமே. மற்றபடி அடுத்தவங்க என்னதான் வார்த்தைகளால் உனக்கு வாழ்க்கையை விளக்கினாலும் அது அனுபவமாக கிடைக்கிற வரைக்கும் யாருக்கும் அதன் உள்ளர்த்தம் புரிவதில்லை. அதனால் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கை உனக்கு சொல்லி கொடுக்கும் பாடங்களை கவனமாக தெளிவாக புரிஞ்சுக்கிட்டே இரு. எந்த அளவுக்கு நீ அதிகமாக அடைய ஆசைப்படுகிறாயோ, அதிகமாக ஜெயிக்க ஆசைப்படுறியோ, அதை விட அதிகமாக உழைக்கணும், முயற்சி செய்யணும் என் செல்லமே. உழைப்பும் முயற்சியும் மட்டும்தான் ஒரு மனுஷன் ஜெயிக்கிறதுக்கு மூல காரணமாக இருக்கு. நீ விரும்பாததை, உனக்கு பிடிக்காததை யார் சொன்னாலும் செய்யாதே. ஆனால் நீ விரும்புவதை, உனக்கு பிடிச்சதை இந்த உலகமே எதிர்த்து நின்று செய்யக்கூடாதுன்னு சொன்னாலும் நீ தைரியமாக செய்துவிடு. ஏன்னா உன் வாழ்க்கை எப்படி இருந்தால் என்னன்னு யாரும் இங்கே வந்து பார்க்க போகிறதில்ல. உன் வாழ்க்கையில் நல்லதும் கெட்டதும் கஷ்டமும் சந்தோஷமும் உனக்கு தானே. அதனால் உன் மனசுக்கு பிடிச்சதை நீ செய்ய. அது சரியாக உண்மையாக நேர்மையாக இருக்கும் பட்சத்தில் அதை 1000 பேர் எதிர்த்தாலும் நீ அதுக்காக கவலைப்படவோ யோசிக்கவோ வேண்டாம். இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் நிரந்தரம் இல்லாத காசு பணங்கிற ரூபா தாளுக்காக நிம்மதி இல்லாமல் இந்த உலகமே அலை பாஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனால் பணமும் பணக்கார அப்பாவும் இல்லாமல் உழைப்பை நம்பி திறமையை நம்பியே வாழ்ந்துக்கிட்டு இருக்க உனக்காக இந்த வராகி அம்மா நீ பெருசாக கஷ்டப்படாமலேயே உனக்கான செல்வ வாழ்க்கையை அமைச்சு தருவேன். என் செல்ல பிள்ளையான நீ எதுக்காகவும் யோசிக்க வேணாம், வருத்தப்பட வேணாம். மகிழ்ச்சியும் துன்பமும் உன் மனசில் இருந்து தான் உருவாகுது, உற்பத்தி ஆகுது. அதனால் மனசை எப்போது மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு யோசி. மனசை மகிழ்ச்சியாக வச்சுக்கும் போது உன் வாழ்க்கை தானாகவே மகிழ்ச்சி உடையதாக மாறிடும் என் செல்லமே. யாரோ ஒருத்தருக்கு பிடிக்காத ஒரு விஷயம் இன்னொருத்தருக்கு மிகவும் பிடிச்ச விஷயமா இருக்கும். மனிதர்களிலும் அப்படிதான். யாரோ ஒருத்தரை யாருக்குமே பிடிக்காட்டியும் அவரையே முழுசாக பிடிச்சவங்களாம் முழுசாக விரும்பக்கூடியவர்களாகவும் ஒரு மனிதர் இருக்க தான் செய்வாங்க. இந்த வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதர் உன்னை காயப்படுத்தினார்னா இன்னொரு மனிதர் நீ குணமடைவதற்கு காரணமாக இருப்பார். ஏன்னா இங்கே இருக்க மனிதர்கள் எல்லாரிலும் நல்லவங்க கெட்டவங்கன்னு எல்லாமே எல்லா விதத்திலும் கலந்து தான் இருக்காங்க. நீ முழுவதுமாக எதையும் யாரையும் ஒதுக்கி வைக்க முடியாது. எல்லாவற்றிலும் இருக்கும் நல்லதை எடுத்துக்கிட்டு கெட்டதை ஒதுக்கி வச்சுட்டு நீ கடந்து போய்கிட்டே இரு. நேற்றைய நினைவுகளையும் ஏற்கனவே கடந்த கால விஷயங்களையும் யோசிச்சுக்கிட்டே இருப்பதற்கு பதிலாக அன்னன்னைக்கு நடக்கிற விஷயங்கள்லேருந்து நல்லதை எடுத்துக்கிட்டு மனக்காயத்திலிருந்து விலகி மன சந்தோஷத்தோட வாழ்க்கையை எதிர்கொண்டு வாழணும் என் செல்லமே. நீ எதை இல்லைன்னு நினச்சி வருத்தப்பட்டியோ அது அனைத்தையும் உன் கரங்களில் அள்ளி கொடுப்பதற்காக இந்த வராகி அம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். உன் வாழ்க்கையில் கஷ்டத்தின் பிடியிலிருந்து உன்னை விடுவிச்சு உனக்கு இஷ்டமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நானே உன் கைகளில் ஒப்படைக்கிறேன். தேவையில்லாமல் யாரோ ஏதோ ஒரு தப்பு செஞ்சுட்டாங்க உனக்குன்றதுக்காக அவர்களை பழிவாங்க முயற்சி செய்யாதே. பழி வாங்கி நீ ஒன்றும் பண்ண போகிறதில்ல. அதுக்கு பதிலாக அவங்கள மன்னிச்சு விட்டீனா அதன் மூலமாக உனக்கு நன்மை வந்து சேரும் அல்லவா. கோபப்பட்டினா உனக்கு உடம்புல ரத்த கொதிப்பு உண்டாகும். நீ கோபப்படும்போது ரத்தம் சூடாகி அப்படியே கொதிச்சு போகும். ஒரு முறை ரத்த கொதிப்பு வந்துச்சுன்னா
ஒரு நிமிஷம் ரத்தம் கொதிக்கும் போது அதை உடம்பு சரி செய்யறதுக்காக 8 மணி நேரம் தேவைப்படும். ஒரு நாளைக்கு நீ ஒரு நிமிஷம் கோபப்பட்டு 8 மணி நேரம் உன் உடம்புக்கு நீ வேலை கொடுப்பதை விட, உடம்பு சரி செய்வதற்கு 8 மணி நேரத்தை வீணாக்குவதை விட, அடுத்தவங்க தப்பு செய்யும்போது அதை ஒரு நிமிஷம் மன்னிச்சிட்டு கடந்து போய்விடலாம் அல்லவா? தெரியாமல் தப்பு செஞ்சிட்டேன்னு சொன்னால் பிரச்சனை முடிஞ்சு போக போகுது. நீ தப்பு செஞ்சாலும் யோசிக்காமல் மன்னிப்பு கேட்டு மறந்து போய்கிட்டே இரு. பிரச்சனை வந்துருச்சு, தப்பு செஞ்சிட்டோன்னு தெரியும் போது நீ மன்னிப்புன்ற ஒரு வார்த்தையை கேட்கும்போது தாழ்ந்து போக மாட்டாயேன்னு செல்லமே. நீ எந்த விதத்திலும் குறைஞ்சு போகவும் மாட்ட. ஏன்னா ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தில் பல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான உயிர்கள் இந்த பூமியை விட்டு விலகி போயிட்டு தான் இருக்கு. இன்னைக்கு நீ ஒருத்தவங்களை திட்டிடுற அல்லது கோபப்பட்டு கத்திடுற, நாளைக்கு அவங்கக்கிட்ட போய் சமாதானம் செய்யலாம்னு நினச்சிக்கிட்டு தூங்குற. ஆனால் காலையில் எந்திரிச்சு பார்க்கும்போது அவங்க இல்லாட்டி அவங்க இந்த உலகத்தை விட்டு போயிருந்தாங்கன்னா அது உன் மனசை காயப்படுத்தும் தானே. அதுக்கு பதிலாக அந்த நிமிஷமே அவங்க செஞ்ச தவறை மன்னிச்சிட்டு அமைதியாக விட்டு கொடுத்து போயிருந்தீன்னா அவங்க உயிரோடு இருந்தாலும் இல்லாட்டியும் உனக்கு எந்த கவலையும் இல்லை. ஏன்னா இந்த உலகத்தில் நாளைக்கு யார் இருப்பாங்க யார் போவாங்கன்னு யாருக்கும் தெரியாது தானே. முடிஞ்ச அளவுக்கு தப்பு செய்யாதே. தப்பு செஞ்சால் மன்னிப்பு கேட்டுடு. அடுத்தவன் தவறு செஞ்சாலும் அதை மன்னிச்சு மறந்து கடந்து போய்கிட்டே இரு. இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது என் செல்ல குழந்தையான நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். ஏதாவது ஒரு வகையில் நிச்சயம் நான் உனக்கு நல்ல வழியை காட்டுவேன். நீ இல்லாத போது உன்னை பற்றி எல்லாரும் தப்பாக பேசுவாங்க. ஏன்னா நீ இருக்கும்போது உன் எதிரில் பேசுகிறதுக்கு பயம். அப்படி இருக்கும்போது உனக்கு பின்னால் பேசுகிறவங்கள, உனக்கு பின்னால் பேசும் அந்த பயந்தாங்கொல்லிகளை நினச்சி நீ எதுக்காக கவலைப்படுற? கோழைகள் தான் பின்னால் பேசுவாங்க. உனக்கு பின்னால் பேசுகிறவன் அதே இடத்துல இருந்து இப்படி தான் யாரை பற்றியாவது பேசிக்கிட்டே காலங்காலத்துக்கும் வாழ போகிறாங்க. ஆனால் அதை காது கொடுத்து கேட்காம கண்டுக்காம நீ கடந்து போய் வாழ்க்கையவே ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகளை இந்த வராகி அம்மா உனக்கு தரப்போகிறேன். எத்தனை தடைகள் வந்தாலும் அத்தனை தடைகளையும் உடைத்தெறிந்து உன் செயல்களில் உனக்கான வெற்றியை நான் தருவேன். தாராள மனசும் தயாள குணமும் கொண்ட உன் வாழ்க்கையில் இனி அடுத்தடுத்து வெற்றி கிடைக்கும்படி நான் அருள் செய்கிறேன். என் செல்ல பிள்ளையான நீ எதுக்காகவும் கவலைப்படாத. எப்போதும் உன்னை சுற்றி நடக்கும் விஷயங்களை எல்லாம் கூர்மையாக கவனிக்க முயற்சி செய். தனியாக இருந்தாலும் தெளிவாக சிந்திக்கும் பிள்ளையாக நீரு. சிந்தித்து செயல்படுத்தக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக முடியும்படியும் நல்லது நடக்கும்படியும் இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன் செல்லமே. இந்த உலகத்தில் நிறைய பேர் செய்கிற என்ன தப்பு என்னன்னு தெரியுமா? அடுத்த மனிதர்கள் நம்மளை நல்லவங்கன்னு நினைக்கணும், அடுத்தவங்களை நம்மளை பாராட்டணுன்றதுக்காக, மற்ற மனிதர்களை திருப்திப்படுத்துவதற்காக தான் வாழ்க்கையில் தனக்கே தெரியாமல் பல விஷயங்களை அடுத்தவங்களுக்காக யோசிச்சுக்கிட்டு அடுத்தவங்களுக்காகவே செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அடுத்த மனிதர்களை திருப்திப்படுத்துவதை விட்டுவிட்டு உன் வாழ்க்கை உனக்கு பிடிச்ச மாதிரி வாழ தயாராகு. ஏன்னா இந்த உலகம் ஒவ்வொரு மனிதனும் இறந்து போன பிறகு மிக சீக்கிரமாகவே அவங்கள மறந்துடுவாங்க. ஒவ்வொரு மனிதன் இறக்கும் போதும் அவன் எவ்வளவு சீக்கிரம் மறக்கப்படுகிறான் என்பதை உணர்ந்தால் அவன் அடுத்தவங்களுக்காக யோசிக்கவே மாட்டான். நீயும் எப்போதும் மற்றவங்களுக்காக உன் வாழ்க்கையை வாழாமல் உனக்கு பிடிச்ச வாழ்க்கையை உனக்கானதாக வாழ்ந்து விட்டு போ. சில பேருக்கு உன்னை பிடிக்காததுக்கு காரணம் உன் குணம் சரியில்லை, நீ தப்பான ஆளுங்கிறது காரணம் அல்ல. அவங்க கெட்ட குணத்துக்கும் உன் குணத்துக்கும் ஒத்து போகாதுன்றதாலையும் அவர்களுடைய குணத்துக்கு ஏற்றாற் போல உன்னால் நடந்து கொள்ள முடியாது என்பதாலும் தான். இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன் அன்பை புறக்கணிக்கும் அளவுக்கு இந்த வராகி அம்மா ஒருபோதும் கல் நெஞ்சம் கொண்டவர் அல்ல. உன் நல்ல மனசுக்கும் அன்புக்கும் பாசத்துக்கும் உன்னுடைய பக்திக்கும் ஏற்றாற் போல தான் உனக்கான நல்லதை செய்ய போகிறேன். என்னை நம்பி வந்த யாரும் கெட்டு போகவோ கஷ்டப்படவோ நான் விட்டுற மாட்டேன். உன்னுடைய உண்மைக்கும் உழைப்புக்கும் சேர்த்து உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லதை நடத்தி தர்றேன். மற்றவங்க எல்லாரும் ஓய்வெடுத்துக்கிட்டு இருக்கும்போது நீ மட்டும் உன்னுடைய இலக்கை நோக்கி உழைச்சிக்கிட்டே இருந்தீனா கண்டிப்பாக நீ பெறப்போகும் வெற்றியை இங்கு யாராலும் தடுக்க முடியாது என் செல்லமே. எப்போதும் உன்னுடைய கவனமும் எண்ணமும் இலக்கும் நீ வெற்றி அடையணும், ஜெயிக்கணும், முன்னேறணுங்கிறதுல மட்டும் இருக்கட்டும். நீ தூக்கி எறியப்படும் தருணங்களில் கூட இந்த வராகி அம்மா உன்னை தூக்கி நிறுத்துவேன். சிறகை விரித்து பறப்பதற்கான வாய்ப்பை நான் உனக்கு கொடுப்பேன். உனக்கு துணையாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட அவசியமில்லை. பணம் இருந்தால் 1000 பேர் உன்னை பார்க்க வருவாங்க.
ஆனால் உண்மையாகவும் நேர்மையாகவும் வாழ நினைக்கிற உன்னை யார் ஒதுக்கி வச்சாலும் நான் உன்னை தூக்கி உயர்த்தி நிறுத்துவேன். நீ எதுக்காகவும் கவலை கொள்ள வேண்டாமே செல்லமே. ஏமாற்றங்களையும் வழிகளையும் பார்த்த ஒருவனுக்கு பழி வாங்கக்கூடிய நேரம் கிடச்சிச்சுன்னா கொஞ்சம் கூட இரக்கம் பார்க்காம அவனை பழி வாங்கணும்னு தான் நினைப்பான். ஆனால் நீனு பக்குவப்பட்ட பிள்ளையாக அத்தனை வழிகளையும் ஏமாற்றங்களையும் துரோகங்களையும் உனக்குள்ளேயே வச்சுக்கிட்டு காயத்தை மறந்து வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. உனக்கு துணையாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலை கொள்ள வேண்டாம். உன் மன காயத்தையும் கஷ்டங்களையும் போக்கி என் மென்மையான கரங்களால் உன்னை தழுவி உன் கூடவே நான் இருந்து உன் வாழ்க்கையில் எல்லா இன்பங்களையும் பெறச் செய்வேன். உன் வேண்டுதல்களை எல்லாம் காது கொடுத்து கேட்ட நான் அதை நிச்சயம் நிறைவேற்றி உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்குறேன். உன் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நீ பெற்ற இன்பங்கள் துன்பங்கள் அனைத்தும் ஒரு அனுபவம்தான். அனுபவத்தை வச்சுக்கிட்டு இனி உன் வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளை உன்னால் சமாளிக்க முடியும். நீ ஒருபோதும் கண் கலங்கி சோர்ந்து போகாதே. என்ன பிரச்சனை வந்தாலும் அதை தொடர்ந்து சமாளிக்க கற்றுக்கோ. இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலை கொள்ள வேண்டாம் என் செல்லமே. அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் சந்தோஷமான நாட்கள் நெருங்கி வரும்படி நான் செய்கிறேன். உன் எதிர்காலம் நிச்சயம் வசந்த காலமாக மாறுவது உறுதி. இனிமேல் உன் வாழ்க்கை பயணம் ஆனந்த பயணமாக அமையும்படி நான் பார்த்துக்கிறேன். வாழ்க்கையில் நீ போகிற வழிகளில் இருக்கும் நல்லது கெட்டது அனைத்தையும் உனக்கு முன்கூட்டியே உணர்த்தி காட்டுறேன். உன்னுடைய பழக்க வழக்கங்களின் அடிப்படையில் தான் உன் புரிதலும் இருக்கிறது. எப்போதும் எல்லா நல்ல பழக்கத்தையும் தொடர்ந்து செய்ய பழகு. உன் வாழ்க்கையின் கடைசி நொடியில் கூட நான் உனக்கான கஷ்டங்களை போக்கி உனக்கான நல்லதை செய்வேன். இந்த வராகி அம்மாவின் பிள்ளையாகிய உனக்கும் என்னுடைய குணாதிசயங்கள் நிச்சயம் இருக்கும். உன்னுடைய நல்ல குணத்தைக்காகவும் உன்னுடைய நல்ல மனசுக்காகவும் நல்ல எண்ணங்களுக்காகவுமே உன் வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி உனக்கான வெற்றியை நான் உன் கைகளில் ஒப்படைச்சிடுறேன். வாழ்க்கை என்னதான் உனக்கு வலிகளையும் வேதனைகளையும் கொடுத்தாலும் அதே அளவுக்கு நல்ல சந்தர்ப்பங்களையும் கொடுக்கும். அதனால் இழந்ததை நினச்சி கவலைப்படாமல் இனி வரக்கூடிய ஒவ்வொரு நொடியையும் உனக்கான நிமிஷம்னு புரிஞ்சுக்கிட்டு சரியாக வாழ பழகு. வலிகளையும் கஷ்டங்களையும் வேதனைகளையும் மறந்து நீ வாழும்போது உன் வாழ்க்கை நிச்சயம் நல்லபடியாக அமையும். எந்த விஷயத்தை செய்கிறதா இருந்தாலும் நல்லா யோசித்து சிந்திச்சு செயலாற்று. கண்டிப்பாக உன் வாழ்க்கை மாறும். நல்லபடியாக நிச்சயம் நீ வாழுவாய்.